10 மினிட்ஸ் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டரில். இப்போ வந்து நான் ஒரு 5 கப் தண்ணி, 1 கப் அரிசி, அரை கப் உளுந்த பருப்புக்கு நான் வந்து 4 கப் வந்து தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் ரொம்ப குழையணும்னா நீங்கள் ஒரு 5 கப் கூட ஊற்றிக்கலாம். ஒரு 4 விசில் ஃபுல்லாக போச்சுன்னா போதும். சாம்பார் சாதத்துக்கு நல்லா குழஞ்சா தான் நல்லா இருக்கும். அதாவது சாப்பாடு கண்ணில் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். சாம்பாரைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் வச்சிருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். சாம்பார் பொடி சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். கீழே போட்ட அரிசி நல்லா வெந்திருக்கு. கீழேருந்து கிளறுங்க, கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப கம்மியாக இருந்தால் ரைஸில் வந்து ஒட்டாது. ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் புளி தண்ணி ஊற்றுனதுனால. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து சாம்பார் ஸ்டஃப் வந்து கொதிச்சிருச்சு. எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வந்து பாயில்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நீங்கள் ரைஸ் வந்து இதில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் எல்லாம் போட்டு எல்லாமே கிண்டி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இருக்கட்டும். அப்போ தான் சாப்பிடும்போது அந்த கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போவே நீங்கள் ரொம்ப கெட்டியாக பண்ணிங்கன்னா அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம சைடில் வந்து கேஷ்யூ நட்டு, கடுகெல்லாம் சேர்த்து வறுத்து நெய்யில் வறுத்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். விட்டு கடுகு, கேஷ்யூ நட், அந்த காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் இதை சேர்க்க போகிறேன். தாளிச்சதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மேலே மலைச்சாரல் மாதிரி மல்லி தூவி கலக்குனா சாம்பார் ரைஸ் ரெடி. பார்க்கும்போதே சாப்பிட தோணுதில்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாய்.